Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி லவ் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நம்ம VN எடிட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்றது. ஸோ அதான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம VN எடிட்டர் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் பட்டன் ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளூ கலர் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு பட்டன் ஷோ ஆகும். இதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மீடியா ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன இமேஜை பயன்படுத்தி ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி என்டர் ஆகிக்கலாம். எடிட்டிங்கான பிளேஸ்க்கு வந்தாச்சு. இப்போ இந்த ட்ராக்கை கொஞ்சமாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதோட எண்டிங் பொசிஷனில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா இமேஜ் ஆட் ஆகிருக்கும். இதை இந்த மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணி கீழே ஷோ ஆகக்கூடிய டெலிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜோட டூரேஷன் லெவலை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ மேலே ஷோ ஆகக்கூடிய ஒரிஜினல் அப்படின்ற இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட ஃப்ரேம் சைஸை வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இதில் ஃபுல் ஸ்க்ரீன் தான் இருக்குது. ஸோ அதனால் நானும் ஃபுல் ஸ்க்ரீனையே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இருக்கக்கூடிய 9:16. ஸோ இதை தான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஒன் ஸ்டெப் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இதில் நம்ம அகைன் நம்மளோட இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ மேலே ஷோ ஆகக்கூடிய இந்த ஒரு இமேஜ் ப்ளஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட்டில் ஷோ ஆகக்கூடிய வீடியோ/ஃபோட்டோ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ண அதே இமேஜை வந்து ரீசெலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த இமேஜோட சைஸை இந்த மாதிரி கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரேம்குள்ளே கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜோட லென்த்தை நம்ம பேக்ரவுண்ட் இமேஜோட லென்த்துக்கு ஈக்குவலாக ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த ஏரோ மார்க் இந்த மாதிரி கொஞ்சமாக லென்த்தன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைனல் வரைக்கும் கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம இந்த இமேஜுக்கு ஒரு ஷேக்கிங் எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக மேலே நம்ம ஆட் பண்ண இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு அதில் ஷோ ஆகிற ஆப்ஷனில் வரக்கூடிய மோஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் தேவையில்லை. லூப் அனிமேஷன் அப்படின்றத மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சில எஃபெக்ட்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகுது. இதில் உங்களுக்கு எது ஓகே அப்படின்னு தோணுதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஷேக் அப்படின்ற இந்த ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற டூரேஷன் லெவலை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இதோட ஸ்பீடும் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எது ஓகே அப்படின்னு தோணுதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற டிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கு நம்ம ஒரு டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக அகைன் இந்த இமேஜ் ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ப்ரோக்கன் ஹார்ட் டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ணி ஈஸியாக உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எடிட்டிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோ கொஞ்சம் நேரம் ப்ராசஸிங் டைம் வந்து எடுத்துக்கும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். இந்த ப்ராசஸிங் டைம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எடிட்டிங்கான பிளேஸில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கான ப்ராசஸிங் டைம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த டெம்ப்ளேட் வீடியோவை நம்ம ஸ்டேட்டஸ் வீடியோவில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த வீடியோவை இந்த மாதிரி கிளிக் பண்ணி கீழே ஷோ ஆகக்கூடிய ஆப்ஷனை இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதில் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு அதுக்கு பக்கத்திலேயே வரக்கூடிய பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வரக்கூடிய ஸ்க்ரீனை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டஸில் இந்த டெம்ப்ளேட் வீடியோ பர்ஃபெக்டாக ஆட் ஆகிடும். இப்போ நம்ம பேக் வந்துக்கலாம். இப்போ நம்ம லவ் ஃபெயிலியர் லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக மேலே ஷோ ஆகக்கூடிய இமேஜ் ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லிரிக்ஸ் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் இருந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ப்ராசஸிங் டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஸ்டேட்டஸ் வீடியோவில் இந்த லிரிக்ஸ் வீடியோ ஆட் ஆகிடுச்சு. இதோட சைஸை இந்த மாதிரி கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவில் லிரிக்ஸ் வீடியோவை எங்கே செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஷோ ஆகக்கூடிய பிளெண்டிங் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி அகைன் இதில் வரக்கூடிய ஸ்க்ரீன் ஆன் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இந்த லிரிக்ஸ் வீடியோவும் நம்ம ஸ்டேட்டஸில் பர்ஃபெக்டாக ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம இந்த லிரிக்ஸ் வீடியோவில் ஒரு ஃபைனல் செட்டிங் செய்யணும். ஸோ அதுக்காக இந்த லிரிக்ஸ் வீடியோவை இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே வர ஆப்ஷனை இந்த மாதிரி ட்ராக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வால்யூம் அப்படின்னு ஒரு
ஆப்ஷன் இருக்கும். இதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட லிரிக்ஸ் வீடியோவில் இருக்கக்கூடிய சாங் உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்ஸ் இந்த வீடியோவை ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஓகே அப்படின்னா இந்த வீடியோவை நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக மேலே ஷோ ஆகக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே வர டிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ நம்மளோட கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.